அட பாவி, செடிகளை ட்ரிம் பண்ண சொன்னா பூவெல்லாம் வெட்டி வச்சிருக்கிய. அது வந்துண்ணே. என்ன வந்து பொந்துன்னு? உனக்கு சமையல் வேலை மட்டும்தான் தெரியுமா? முன்னாடி சொல்லி தொலைச்சிக்க வேண்டியதானே? நான் ஒழுங்கா தானே கத்திரிச்சுக்கிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டுல பரதநாட்டிய ஆட சத்தம் கட்டிச்சு. உணர்ச்சி வசப்பட்டேன். தாளத்துக்கு தந்தாப்புல கையை அது இஷ்டத்துக்கு வெட்டி தள்ளிருச்சு. இப்ப நான் உணர்ச்சி வசப்பட்ட அந்த கத்திரிக்கோலை குடுவோம் கையை வெட்டுறேன். ஐயோ வேணாங்க. உள்ள வாடா. வரேன் டீச்சர். போயிட்டு வரேன் டீச்சர். போயிட்டு வரேன் அத்தை. என்னது அத்தையா? மத்த பெண்ணுங்க மாதிரி போயிட்டு வரேன் டீச்சர்னு சொல்லு. நடனம் கத்து கொடுக்கும் போது நான் குரு, நீ மாணவி. இந்த இடத்துல அத்தை மருமக சொந்தமெல்லாம் கிடையாது. அப்படிங்களா டீச்சர்? அத்தை ஆமா மாணவி மருமகளே. இப்ப நீ அத்தையா குருவா? அத்தை, நீ குருவா இருக்கும் போது இந்த உபதேசம் எல்லாம் பண்ணு. இப்ப நீ எது சொன்னாலும் என் மண்டையில ஏறாது. ஏண்டி ஏறாது? நான் என் அத்தைக்கு செல்ல பொண்ணு. நீ போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். அண்ணே டிஃபன் ரெடி. இன்னைக்கு என்னப்பா பண்ணிருக்க? கொலா புட்டு வைக்கலாம்னு நினைச்சேன். ம். கொலா கிடைக்கல. ம். இட்லி வைக்கலாம்னு நினைச்சேன். கொப்பரை கிடைக்கல. சட்னி அரைக்கலாம்னு நினைச்சிருப்பேன். தேங்காய் கிடைச்சிருக்காத. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உண்மையிலே தேங்காய் கிடைக்கலண்ணே. இப்ப என்னதான் வச்சிருக்க? சப்பாத்தியும் சாம்பாரும். புதுமையான காம்பினேஷன். பக்கத்து வீட்டுல ஒரே ஆம்பளை தர்பாரு. அவ்வளவு கூட்டமா? இல்லம்மா, 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் சினிமாக்காரர் மாதிரி சிகப்பா அழகா இருக்காரு. இன்னொருத்தர் எப்படி இருக்காரு? கருப்பட்டி வட்டு மாதிரி கண்ணங்கரையர்னு இருக்காரு. தொட்டு பொட்டு வைக்கலாம். அவங்க என்ன சீசனுக்கு வந்திருக்காங்களா? இல்லம்மா, பக்கத்து வீட்டை வேலைக்கு வாங்கி நிரந்தரமா குடி வந்திருக்காங்க. என்ன வேலை செய்யறாங்களா? யாருக்கு தெரியும்? அந்த செவத்தாளு தினம் காலையில எழுந்திருச்சு திருடனை பிடிக்க போற மாதிரி ரோட்ல தலகரிக்க ஓடுறாரு. திரும்பி வந்து வீட்டுக்குள்ள பூந்தாருன்னா வெளியே தலையே காட்டுறது இல்ல. ஆனா கூட இருக்கிற அந்த கருப்பட்டி வெட்டு அவங்க தோட்டத்துல நின்னுகிட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம பங்களாவையே நோட் அவுட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரே மர்மமா இருக்கு. ஐயோ, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உனக்கு சோறே இறங்காது. நல்லதா போச்சு. இனிமே நமக்கு ஒரு படி அரிசி மிச்சம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேரு மீரா. ஸ்வீட் நேம். வயசு 18. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வயசு. யாரு? நான் தான். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் நீங்க குடியிருக்கீங்க. ஏன் என் வீட்டுக்கு பக்கத்துல தான் நீ குடியிருக்கேன்னு சொல்லக்கூடாதா? அப்படியே சொல்லலாம். ஆமா, இது என்ன புது விதமான பின்னோட்டம்? நான் ஒரு புதுமை பெண். எப்பவும் எதையும் புதுமையாத்தான் செய்வேன். பின் வச்ச கால முன் வைக்க மாட்டியோ? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ஐயோ அம்மா, ஐயோ என் பாலெல்லாம் கொட்டி போச்சு. பாவி மக என் குடியை கெடுத்துட்டாளே. பாலையும் கொட்டி விட்டுட்டு போஸ் கொடுத்தா படுத்துட்டு இருக்க. இந்த வர்றேன். ஏண்டி உனக்கு கண்ணு என்ன பெடலியா இருக்கு? அங்க இருந்திருந்தா நான் ஏன் உன் மேல மோதுறேன்? நக்கலா பண்ற? ஒழுங்கு 50 ரூபாய் எடுத்து வை, இல்ல ஊரை கூட்டி உன்னை சந்தி சிரிக்க வச்சிருவேன். கேவலம் 50 ரூபாய். அதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. என் கூட வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ. உன் வீடு எங்க இருக்கு? பக்கம்தான், ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம் என்னால நடக்க முடியாது. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. பணத்தை வாங்காம இந்த இடத்த விட்டு உன்னை அசைய விட மாட்டேன். அசைய விட மாட்டியா? ஏமா நீ பால் விக்கிறியா கோந்து விக்கிறியா? பணத்தை கொடுக்க வக்கல்ல, இதுல உனக்கு வக்கன வேறையாக்கும். உன் மேல மோத போறேன்னு எனக்கு ஜோசியமா தெரியும். வரும்போதே மடியில பணத்தை கட்டிட்டு வரதுக்கு ஒண்ணு செய். உன் விலாசத்தை கொடுத்துட்டு போ, நான் மணி ஆர்டர் பண்ணி வைக்கிறேன். இப்படி சொல்லி ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறியா? அதான் என்கிட்ட நடக்காது. ஐயோ, காலங்காத்தால யார் முகத்துல முழிச்சேனோ இந்த எமகாதங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு. என்னம்மா பின்னோட்டம்? ஏன் ஆணி அடிச்ச மாதிரி அதே இடத்துக்கு வந்திருக்கேன்? ஐயோ சார், இந்த இடத்துல 50 ரூபாய் எடுத்து வை, இல்லன்னா உன்னை விட மாட்டேன்னு இந்த அம்மா அடம் பிடிக்குது சார். பக்கத்து வீட்டு பாப்பா உன்னை பார்க்க பரிதாபமா இருக்கு. போன போகுது 50 ரூபாய நானே இந்த அம்மா கொடுத்துறேன். வாமா. நல்ல வேளை இன்னைக்கு நீ பொழைச்ச.
ரொம்ப நன்றி சார். சும்மா சொல்லக்கூடாது, நீங்க கடன் கொடுத்த தெய்வம். நல்லாவே காக்கா பிடிக்கிற, பொழைச்சுக்குவேன். சார், என்ன இன்னொரு சின்ன உதவி. மறுபடியும் கடன் கேட்க போறியா? இல்ல, கீழே விழுந்ததுல இடுப்பு சுளுக்கிக்கிருச்சு, எழுந்திருக்க முடியல. கொஞ்சம் கை கொடுத்து உதவுங்க சார். சார், உண்மையிலே நீங்க கை கொடுத்த தெய்வம். நல்லா பேசுற. இன்னொரு சின்ன உதவி. நடக்க முடியல, கை தாங்களா, என்ன வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுறீங்களா? இன்னைக்கு வகையா உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட, வேற வழி இல்ல. தோல்ல கை போடு. சார், நீங்க வந்து தோல் கொடுத்த தெய்வம். அப்பா, எம்மா, அப்பா, எம்மா, ஐயோ. கூவாத, வீடு வந்தாச்சு, மெதுவா போய் சேர். ரொம்ப நன்றி சார். இந்தாமா, அந்த 50 ரூபாய திருப்பி கொடுக்க மறந்துடாத. ஹெவி அமௌண்ட் எப்படி சார் மறக்க முடியும்? கண்டிப்பா தந்துடுறேன். சுத்த அல்பம், பெருசா 50 ரூபாய் ஞாபகப்படுத்துது. ஆஹா, ஒரு பூ பூக்களுக்கே தண்ணீர் ஊற்றுகிறது. கொள்ளை அழகு. உடம்பு எப்படி இருக்கு? தக்காளி மாதிரி தளதளன்னு இருக்கு. நான் ஏன் உடம்ப சொல்லல, உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். கொஞ்ச நாளாவே என் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு ஊறிக்கிட்டு இருக்கு. குடிச்சு விட்டா எல்லாம் சரியா போயிடும். தாய் குலத்தின் பிரியத்தை நான் கெடுக்க விரும்பல. இந்த அப்படி பிடிக்கிறேன். விட்டுரு. எப்படி நம்ம புடி? புடியா இது? கொஞ்சம் விட்டுருந்தா ஓம புடி மாதிரி ஆளை தவிடு புடி ஆக்கி போவதுக்க. புரிஞ்சுக்கிட்டே போயிட்டு வா. நீ என்ன புரிஞ்சுக்கறல, அதனாலதான் இப்படி பேசுறேன். நாம 2 பேரும் ஒரே ஜாதி. என்னது ஒரே ஜாதியா? ஆமா, சமையல் ஜாதி. பக்கத்து வீட்டுல இருக்கோம். நாம பழக்கம் வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்குமேன்னு வந்தேன். உன் உதவி எனக்கு தேவையில்லை. உன் உதவி எனக்கு தேவைப்படுது. என்ன உதவி? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்க. என் பேர் செந்தில். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே மகன். ஏயா, உனக்கு அப்பா அம்மா இல்லங்கற, நீ எப்படி பிறந்த? நான் பிறந்த பிறகு என் பெற்றோர் பரலோகம் போய் விட்டார்கள். நல்ல ராசியான குழந்தை. குறுக்க பேசாத, சொல்ல வந்ததை மறந்துடுவேன். பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் நான் கட்டிக்கிறதா இருக்கேன். இதுதான் என் லட்சியம். உங்க எஜமானி நடத்துற நடன பள்ளியில ஒரு நடன பாப்பா கிடைக்குமா? கிடைக்காது. பரவாயில்ல, அங்க வேலை பாக்குற ஒரு வேலைக்கார பாப்பாவது கிடைக்குமா? விளக்கு மாதிரிதான் கிடைக்கும். யோ, நீ சுத்தி வளைச்சு எங்கிட்டே வரியா? இது எங்க அப்பன் காதுல விழுந்துச்சு, உன்னை கொத்துக்கறி பண்ணிடுவாரு. உங்க அப்பா என்ன ஆடு வெட்டவனா? இல்ல, மாடு வெட்டவன். சார், சார். குட் மார்னிங், குட் மார்னிங். வாமா, புரட்சி பொண்ணு. ஏது இவ்வளவு தூரம்? எனக்காக நீங்க பால்காரிக்கு கொடுத்த 50 ரூபாய திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். இப்பவாவது என் நாணயத்தை நம்புங்க. பணத்தை டீப்பா மேல வச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க நாணய நாயகி. ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் கிடையாதா? என்னமோ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி மாதிரி பெட்ரூம் கூட நுழைஞ்சிட்டியே. சும்மா விளையாடாதீங்க சார். பணத்தை கொடுத்துட்டு போதான் உள்ள வந்தேன். பணத்தை அந்த ஹாலுக்கு டீப்பா மேல வச்சுட்டு போன அப்பவே சொன்னல, அப்புறம் உள்ள வந்தேன். வாங்கின கடனை நேர்ல பார்த்து அவங்க கையில கொடுத்துட்டு போறதுதான் மரியாதை. அதான் எங்க ஊர் பழக்கம். எல்லா ஊர்லயும் அதான் பழக்கம். நீ போய் ஹால் இரு, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கிறேன். நீங்க ட்ரெஸ் பண்ணுங்க சார், நான் இங்கேயே வெயிட் பண்றேன். அம்மா தாயே, என் ட்ரெஸ் உனக்கு பின்னால இருக்கிற பீரோல தான் இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. நானே உங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரேன். உங்க ஜட்டி என்ன கலர்னு சொல்லுங்க சார், அதுக்கு மேட்சிங்கா பேண்ட் எடுத்து தரேன். யாராவது ஜட்டிக்கு மேட்சா பேண்ட் போடுவாங்களா? சட்டைக்கு மேட்சா தான் பேண்ட் போடுவாங்க. அப்ப சரி, உங்க கலருக்கு எடுப்பா ஒரு ஷர்ட்டும் பேண்ட்டும் நானே எடுத்து தரேன். இந்தாங்க சார். அங்கே நில்லு, டீப்பா மேல வச்சுட்டு தயவு செய்து வெளியில போ. அம்மா கூப்பிட்டீங்களா? யாரா? என்னது எழுத்தெல்லாம் ரெட்ட ரெட்டையா தெரியுது? சரியான பூட்ட கேஸ் போல இருக்கு. என்ன உன்னையே திட்டிட்டு இருக்க? முத்தி போச்சா? உங்களுக்கு நான் கடன் பட்டதுக்கு நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. இந்தாங்க சார் உங்க பணம், நான் வர்றேன். அம்மா, ரோஷக்கார ரோசா பூவே. என்ன சார்? 50 ரூபாய் கடனை திருப்பி கொடுத்துட்டு 150 ரூபாய் மஃப்ளரை தள்ளிட்டு போறியே, உனக்கே இது நல்லா இருக்கா? சாரி சார்.
இந்தாங்க உங்க மஃப்ளர். உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் மறதின்னு நினைக்கிறேன். எனக்கு ஆமா, 50 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டேன், மறந்துடாதீங்க. நோட்டை நல்லா பாத்துக்குங்க, திருப்பி திருப்பி பாத்துக்குங்க. வர்றேன். என்னடாவா நோட்டை திருப்பி திருப்பி பாத்துங்கன்னு சொல்லிட்டு போறா? ஒருவேளை கள்ள நோட்டா இருக்குமோ? முத்தம் வேண்டும். சரியான வால் நட்சத்திரம். அப்பாடா, மேல்நாட்டுல தபால் பட்வாடா பண்றதுக்கு போஸ்ட்மேனே கிடையாது. தபால் ஆபீஸிலேயே போய் வாங்கிக்கிறணும். இங்கே என்னடான்னா தெரு தெருவா அலைய வேண்டியிருக்கு. ஏப்பா லூர்துசாமி, நம்ம ஊருக்கு போப்பாண்டவர் வந்திருந்தாரு, போய் தரிசனம் பண்ணியா? ஆமா, தரிசனம் பண்ண. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. பேப்பர்ல படிச்சேன். நீ படிச்ச? நானும் படிச்சேன். அப்ப ஒண்ணு செய்யு, அண்ணன் தெரசா தெருவுக்கு கொஞ்சம் லெட்டர் வந்திருக்கு, போற போக்குல போட்டு போயிரு. நான் அந்த பக்கம் போகலைங்க, பிள்ளையார் கோயில் தெரு பக்கம் போறேன். ரொம்ப நல்லதா போச்சு. அந்த தெருவுக்கு ஒரு 10-15 லெட்டர் இருக்கு, போகும்போது கொடுத்துட்டு போயிரு. விட மாட்டீங்களே, கொண்டாங்க. என்ன தாவது, உங்க வாப்பா மக்காவுக்கு எப்ப போறாக? வர வெள்ளிக்கிழமை பயணம் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல மனுஷன், என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்க. நீ அவர் மகனாச்சே, எனக்கு ஒரு உதவி செய்வியா? எங்க தெருவுல தபால் பட்டுவாடா செய்யணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இந்தா நில்லு, நீ சீக்கிரம் போய் இந்த தபாலா பட்வாடா பண்ணிட்டு சரியா 4 மணிக்கு இங்க வந்துரு. நான் 2வது தபால் பட்வாடா பண்றதுக்காக ரெடியா வந்து உட்கார்ந்திருக்கேன். உங்களை மாத்தவே முடியாது, நான் டீ கடையை மாத்திக்கிறேன். நான் அங்கேயும் வருவேன். இந்த மூட்டையை யார் வெளியில கட்டுறது? பாப்பா வருது. பாப்பா பாப்பா கொஞ்சம் நில்லு. என்னங்க போஸ்ட், என்ன விஷயம்? உனக்காகத்தாமா காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு தபால் வந்தா நீயே கொண்டாந்து கொடு, நான் எடுத்துட்டு போக மாட்டேன். பாப்பா பாப்பா, உங்க வீட்டுக்கு இல்ல, இது பக்கத்து வீட்டுக்கு. பக்கத்து வீட்டுக்கா? ஆ, சரி கொடுங்க. இந்தா. என்ன அது, ஒரு மூட்டையே தர இந்த கணக்குது? இதுக்குள்ள கடுதாசி இருக்கா இல்ல காய்கறி இருக்கா? அவ்வளவும் கடிதம் தான். யாரோ ராஜேஷா, எழுத்தாளரா, அவருக்கு நிறைய ரசிகர்கள். தினம் மூட்டை மூட்டையா கடிதம் வருது. அந்த ஆளு எழுத்தாளரா? ஆமா, என் உயிரை வாங்குறதுக்குன்னே அந்த ஆள் ஊட்டியில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஒண்ணு செய்யி, அந்த ஆள்கிட்ட நைஸா பேசி, ஊட்டியை விட ஏற்காட்டுல தான் கற்பனை ஊற்று பொங்கி வலிக்குதுன்னு சொல்லி ஊரை விட்டே கிளப்பிடு. உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன். தேங்காய் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது, என்கிட்ட வந்து ரீல் விடுறீங்களா? விலகுங்க. தேங்காய் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? சதுரமா இருக்கும்.